எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து இறைவனுடைய திருவசனங்களை நம்ம படிச்சுட்டு வரோம். அல்லாஹு தாலா நமக்கு அழகாக அவனுடைய வசனங்களை புரியும் வகையில் நமக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லா. தொடர்ந்து நம்ம இந்த திருக்குர்ஆனை அல் குர்ஆனை நம்ம ஓதிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு முறை ஓதுறது மட்டும் அல்லாமல் நீங்கள் கற்றுக்கிறத அழகாக இப்போது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிகிட்டே வரீங்க. ரொம்ப அருமையாக பதிவு பண்ணுறீங்க, மாஷா அல்லாஹ். இன்னும் தொடர்ந்து குர்ஆனுடைய வசனங்களையும் நம்ம கேட்டு நம்மளுடைய சிந்தனைகளையும் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஸோ நிச்சயமாக இன்றைக்கான வகுப்பையும் அழகாக கவனித்து அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மாஷா அல்லாஹ். 2 சகோதரிகள் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுடைய லேர்னிங்கையும் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் எழுதும் போதும் நீங்கள் வெறும் காதால் கேட்டுட்டு அப்படியே விடுற மாதிரி இல்லாமல் அது உங்கள் ஆழ் மனதில் சிந்தனையை தூண்டும். எழுதும்போது தான் சிந்தனை தூண்டப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக செஷன் முடிஞ்ச பிறகு யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அழகாக இன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள் அதில் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அதையும் ஷேர் பண்ணலாம். நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு வகுப்பில் நம்ம கலந்துக்கிறோங்கிறது பெரிய விஷயம் இல்லை. கலந்துக்கிட்டு அதில் கற்றுக்கிட்டதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஒரு திறனை உங்ககிட்ட வளர்க்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு முயற்சி. நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கான வகுப்புக்குள்ளே போகலாம். அல்லாஹு தாலா வானங்கள் பூமியில் உள்ள எல்லா பொருளுமே அதனுடைய உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். எந்த ஒரு விவகாரம் நம்ம இன்றைக்கி குழந்தைங்கள ஸ்கூலுக்கெலாம் அனுப்புகிறோம் இல்லையா? எதுக்கு? இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழணுன்னு அங்கே கற்றுக்குறோன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எல்லா விவகாரங்களும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. அப்போது நான் ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாதா? அப்படி கிடையாது. ஆனால் இறைவனுடைய புறத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி தான் செய்யணும். அது செய்ய முடியாத பட்சத்தில் கூட நம்ம மனதளவில் என்னால் முடியலையே அல்லாஹ் அப்படின்னாவது சொல்கிற அளவுக்காவது நம்மளுடைய நம்பிக்கைகளை நம்ம சீர் செஞ்சுக்கிடணும். ஸோ எல்லாவுடைய விவகாரங்களும் இறைவனிடம் மட்டும்தான் இருக்குது. அவன்கிட்ட தான் நம்ம திரும்பி கொண்டு போகப்படுவோம். ஸோ இன்றைக்கான விஷயங்கள் இறைவன் நமக்கு என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 110வது வசனம் பாருங்கள். குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. குன்தும் இருக்கிறீர்கள், ஹைர சிறந்தவர்கள், உம்மத்னா சமுதாயம். ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் ஒரு உம்மத் அப்படிங்கிறோம், ஒரு சமுதாயம் அப்படிங்கிறோம். உண்மையாகவே நம்ம ஒரே சமுதாயமாக தான் இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிப்போம். உஹ்ரிஜத் அப்படின்னா வெளியாக்கப்பட்டது. லின்னாசி தஅமுரூன் ஏவுகிறீர்கள், பில் மஅரூஃபி நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கரி முன்கர் அப்படின்னா தீமை. ஸோ தீமையை விட்டு தடுக்கிறீங்க. வதன்ஹவுன வதுஉமினூன இன்னும் நம்பிக்கை கொள்கிறீர்கள். பில்லாஹி வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி. ஆமனனா நம்பிக்கை கொண்டால்,
யார்? அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப்னா வேதத்தை உடையவர்கள். ஸோ அல்லாஹ்வுடைய வேதம் யாருக்கெல்லாம் இறங்கப்பட்டிருக்கோ எல்லாருமே. நமக்கு தெரியாது யார் யாருன்னு. ஆனால் உலக மக்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு புறத்துலேருந்து வேதம் இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் ஹிந்துஸ் எடுத்தாலும் அவங்கக்கிட்ட என்ன வேதம் இருக்குது? அந்த பகவத்கீதா, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சீரான வழியை நோக்குனது அப்படின்னா ஓகே. ஆனால் அதை இப்போ முற்றிலுமாக அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. அதான் உண்மை. ஆனால் எல்லாமே அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாமல் நம்மளால் எதையும் உருவாக்க முடியாது. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நேரான வழியை நமக்கு போதிக்குதோ, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை தீமையான வழியில் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த விஷயங்கள் போதிக்குதோ, ஒரு சிறந்த லைஃப் ஸ்டைலை எந்தெந்த வேதம் போதிக்குதோ அது எல்லாமே இறைவனிடமுள்ள வேதம் தான். ஸோ அப்படி கிடைக்கப்பட்ட வேதக்காரர்கள் எல்லாமே நம்பிக்கை கொண்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். லகான உறுதியாகிவிட்டது, ஹைரன் சிறந்ததாக, லஹும் மின்ஹும் முஃமினூன நம்பிக்கையாளர்கள், வ அக்ஸர இன்னும் அதிகமானவர்கள், ஹுமுல் ஃபாசிகூன். ஹுமுல் ஃபாசிகூன், ஃபாசிக்குனா பாவி. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், இனிமே மனித இனத்தை சீர்படுத்துறதுக்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் மிகச்சிறந்த சமூகத்தவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ் தாலா நம்மளை பார்த்து சொல்கிறான். இந்த குரானை ஓதக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். முக்கியமாக இது அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கும் வந்தது. இன்றைக்கி நம்ம ஓதுறோம் இல்லையா? ஸோ நமக்கு இது வருது. இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த இனத்தை சீர்படுத்துறதுக்காக நம்மளை சிறந்த சமூகத்தவராக நம்மளை அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அதாவது அப்போ இந்த சமூகம் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மையை ஏவணும். ஸோ நன்மை புரியும்படி சொல்லணும், ஏவணும். அப்புறம்தான் தீமையிலேருந்து தடுக்கணும். எடுத்தோடனேயே நம்ம தீமையை தடுக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துலையுமே முதல்ல இதுதாம்மா நல்லது, இதை செய்யுமா. ஒரு புள்ள தப்பே பண்ணுது அப்படின்னாலும் அவளுக்கு நன்மையானதை முதல்ல செய்ய வைக்கணும். புள்ள பொய் சொல்லுது அப்படின்னா முதல்ல அந்த குழந்தை எதனால் பொய் சொல்லுது? ஒரு டியூஷன் 2 டியூஷன் வச்சா பரவாயில்ல. அவளை விளாடவே விடாமல், அந்த குழந்தைய விளாடவே விடாமல் நிம்மதியாகவே, அதாவது நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா பிள்ளைங்க நல்லா படிக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசை. ஆனால் அது பேசிக் என்ன? குழந்தை விளாடணும். அதுவே விடாமல் நம்ம படின்னா ஏதாவது பொய் சொல்லிவிட்டு அந்த டியூஷனையோ எதையோ கட் பண்ணிவிட்டு போகும் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தீமையை தடுக்கிறோன்னு டியூஷனை கட் பண்ணுறியா, பொய் சொல்கிறியா என்கிட்டையே அப்படின்னு திட்டுறோம், அடிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நன்மையை தானே முதல்ல ஏவணும். நம்ம பிள்ளை பொய் சொல்லிருச்சு, அப்போனா அந்த பிள்ளைக்கு விளாடணும் போல், ஆமாம் அவளுக்கும் சில விஷயங்கள் இருக்குது தானே, செய்யட்டும் அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு நன்மையான விஷயத்தை அவளை கொஞ்சம் விளாட விடுறது. அதுக்கப்புறம் சரிம்மா நீ கொஞ்சம் விளாட்ற, அப்புறம் கொஞ்சம் டியூஷன் போ, கொஞ்சம் மதர்சா போ, இப்படி நம்ம சொல்லணும். நல்லதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் தீயதை தடுக்கணும். டைரெக்டாக தீயதை தடுக்கக்கூடாது. இன்றைக்கி நம்மளும் அதாவது மற்றவங்களுக்கு தாவா பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்கிறோமே ஒழிய இதை செய்யுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் அதே தான் பண்ணுறோம். நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்கள அவ்வளோ ஆட்டி விற்கிறோம். இப்படி இரு, அப்படி இரு, இது செய்யாத, அது செய்யாத. அதே மாதிரி அந்த கணவனாக இருந்தால் மனைவியை ஆட்டி விற்கிறாங்க, மனைவியாக இருந்தால் கணவனை ஆட்டி விற்கிறாங்க. இது பண்ணாதீங்க, இது செய்யாதீங்க, இப்படி இருக்காதீங்க. அப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். ஸோ நன்மையை ஏவணும். இப்படி செய்யுமா, அவங்களுக்கு என்ன எது சரி அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மீறியும் அவங்க நல்லது தெரிஞ்சுக்கிட்டாவே கெட்டதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம சொல்லணும்னு கூட இல்லை.
அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை நம்ம கொடுக்கணும். அந்த டைமை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் அவங்கள தீமை செய்யும்போது அதை தடுக்கணும். டைரெக்டாக நம்ம வந்து தீமையை தடுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள சரியாக கவனிக்க முடியல, நமக்கும் ப்ரெஷர் ஆகுது, அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகுது, வீட்டு சூழலும் கஷ்டமாகுது. ரீசன் என்னென்னா இதுதான், நம்ம தீமையை மட்டும் தடுக்கிறோம். முதல்ல நன்மையை ஏவணும். ஸோ நன்மையை ஏவக்கூடிய சமூகத்தை தான் அல்லாஹ் சீர்படுத்துறதுக்கு அனுப்பியிருக்கான். நன்மையை ஏவணும், அதுக்கப்புறம் தீமையை தடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் இனி கண்ணில் படுறது நல்லது அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நல்லதை சொல்லணும். கெட்டது அப்படின்னா மனதளவுலையாவது கொஞ்சம் தடுக்கணும். நேரடியாக முடியலைன்னாலும் மனதளவுலையாவது தடுக்கணும். நேரடியாக தடுக்க முயற்சி செய்யணும். ஸோ இப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய நம்பிக்கைங்கிறது இப்படி தானா? அதாவது மேலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். வேதம் அருளப்பட்ட இவர்களும் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவங்களுக்கு தான் நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களில் சிலர் மட்டும்தான் நம்பிக்கை கொள்கிறாங்க. பெரும்பாலோர் என்ன பண்ணுறாங்க? வரம்பு மீறுபவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த வேதக்காரர்கள்லாம் நம்மளையும் சேர்த்து தான் எல்லாம் சொல்கிறான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வசனம் போய் சேருதோ அவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறான்ல. ஆனால் அல்லாவே சொல்கிறான், கொஞ்சம் பேர் மட்டும்தான் இதை நம்புகிறாங்க, பெரும்பாலானவங்க வரம்பு மீறுறாங்க. வரம்பு மீறுறதுன்னு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்குன்னு சில செட் ஆஃப் பவுண்ட்ரிஸ் இருக்குது. யாரையும் நம்ம வந்து அந்த பவுண்ட்ரிஸ்க்கு மேலே அழிச்சாட்டியம் பண்ணிடக்கூடாது. நான் இதுதான் பண்ணுறேன், நீயும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் இந்த வேதக்காரர்கள் என்ன பண்ணுறாங்களாம், அதிகமானவங்க வரம்பு மீறுபவர்கள். அப்போ அந்த வரம்புங்கிறது என்ன? எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, இறைவனுக்கும் எனக்கும் உள்ள விஷயங்கள். இறைவன் சொன்னதை நான் செய்கிறேன். ஆனால் என்ன ஆகுது, நீங்கள்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு என்னையும் செய்ய விட மாட்டீங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இதுதான் சரின்னு நினச்சிருப்போம். ஏன்னா நம்ம காலங்காலமாக கற்றுக்கிட்டு வந்தது. அதே நம்ம குழந்த வந்து இல்லைம்மா இப்படி இல்லை, நீ இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஈகோ நமக்குள்ளே வரும். என்ன, நம்ம இவ்வளோ நாள் இது பண்ணுறோம், ஆனால் இப்போ உடனே இது பண்ணுறா. அப்போ அந்த ஈகோ என்ன பண்ணும், அவள் சொல்கிறதையே கேட்க விடாமல் நம்ம சொல்கிறது தான் சரி அப்படிம்போம். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தையோடைய விஷயத்தில் நம்ம வரம்பு மீறுறோம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஒருத்தவங்க மேலே உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வரம்பு மீறுவோம். அதனால தான் அல்லாஹ் யாருக்குமே யாரையுமே உரிமைப்படுத்தி தரலை. அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நம்மளும் நம்ம குழந்தைகளாகவே இருந்தாலும், நம்மளுடைய கணவனாகவே இருந்தாலும், மனைவியாகவே இருந்தாலும், நம்ம பெற்றோராகவே இருந்தாலும் உரிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா அங்கே வரம்பு மீறுவோம். ஸோ எப்படி இருந்துக்கிடணுங்கிறதும் அல்லாஹ் வர வர சொல்லுவான். ஸோ வேதக்காரர்கள் அதிகமானவங்க என்னவா இருக்காங்க, வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இறைவன் தெரிவிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க, லை யதுர்ருக்கும் இல்லா அதா வ இன் யுகாத்திலுக்கும் யுவல்லுக்குமுல் அதுபார் சும்மலா யுன்சரூன். இப்போ அவங்களால உங்களுக்கு தீங்கு எதையும் இழைத்து விட முடியாது, அவங்களால உங்களுக்கு எந்த தீங்கும் செஞ்சிட முடியாது. ஆனால் சின்ன சின்ன தொல்லைகள் தருவாங்க. ஸோ நம்ம நினச்சிக்கிறோம், இப்போ இப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களே, இவ்வளோ மோசமாக இருக்காங்களே, இவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களா? அல்ல அதையும் என்ன பண்ணுற, வரம்பு மீறக்கூடியவங்களாக இருந்தாலும் யாரும் உங்களை வந்து எந்த தொல்லையும் பண்ணிட முடியாது. நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்னு நம்ம சிந்திக்கணும். நம்ம தொல்லை தரக்கூடிய வரம்பு மீறக்கூடியவர்களாக இருக்கோமா, இல்லை அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருக்கோமா அப்படின்னு நம்மளை நாம் பரிசோதிக்கணும். நம்ம மற்றவங்கள சிந்திக்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி இறைவனை என்ன சொல்கிறது, இறைவனுடைய விஷயத்தில் வரம்பு மீறக்கூடியவர்களாக இருந்தாலும் மற்றவங்களை நம்மளால் எந்த பிரச்சனையும் கொடுத்துட முடியாது.
சின்ன சின்ன தொல்லையாகத்தான் இருப்போமே ஒழிய நம்மளால் யாரையும் அழிக்கவும் இது பண்ணவும் முடியாது. ஆயினும் உங்களோட போரிட்டா அவர்கள் புறம் காட்டி ஓடுவார்கள். பிறகு எங்கிருந்தும் அவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் சொல்கிறான். எத்தனை விஷயங்கள் போரை பற்றி பேசுகிறான் பாருங்கள். அப்போ போர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். ஏன் அல்லாஹ் போர் புரிய சொல்கிறான்? ஸோ சிந்திச்சு பாருங்கள். அதாவது வரம்பு மீறக்கூடிய இடத்துல ஒரு மனுஷன் வரம்பு மீறுறான் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொன்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கணும். ஒரு 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 ஆட்சி நடைபெறதுக்கு ஒரு சாம்ராஜ்யம் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இதெல்லாம் தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு தான் கேட்குறான். ஸோ ஒரு சில ஆயத்துகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கமாண்டர் தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் குர்ஆனுடைய வார்த்தைகள். அதையெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அப்படியே நடுக்கமாக இருக்கும். எனக்கு அன்னைக்கு அந்த வயசில் எனக்கு அதெல்லாம் புரியலை. நான் சின்ன வயசில் எங்கள் அத்தா எனக்கு அந்த ஒரு 13 14 வயசில் தமிழ் குர்ஆனை கொடுத்து படி அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு எனக்கு புரியலை. ஆனால் அது தொடர்ந்து நம்ம அதை படிக்கும்போது வெளியில் கேட்கும்போது அல்லாஹ் ஒட்டுமொத்த குர்ஆன்லையுமே எனக்காக பாடுபடுங்கன்னு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் புரிஞ்சுது. ஸோ அதான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அல்லாஹ் நம்மளை வெறும் நம்மளை மட்டுமே சீர் செய்ய சொல்லலை. அந்த தொழுவையாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது நம்மளே செஞ்சுக்கிறது. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியத்துக்காக நம்ம செஞ்சுக்கிறது. ஆனால் இதை தாண்டி நம்மளோட வேலைன்னு ஒன்று இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். அப்போது நம்ம அவங்கக்கிட்ட அதாவது இந்த அல்லாவை புறக்கணித்து அல்லாவுடைய விஷயத்தில் மாறு செய்யக்கூடிய அந்த வேதக்காரர்கள் இந்த நடுநிலையான சமுதாயத்துக்கு எந்த வகையான தொல்லையும் எந்த வகையான பிரச்சனையும் கொடுக்க முடியாது. சின்ன சின்ன தொல்லைகள் தான் அது. அப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ மக்களை அவங்க கொல்றாங்களே, முஸ்லீம் மக்களை அப்படின்னா கொல்றதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தீங்காக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய இடத்துல அவ்வளோ பெரிய அந்தஸ்துகள், நம்மளை விட அவங்களுக்கு அந்தஸ்துகள் அதிகம். ஆனாலும் அவங்க எந்த இதில் அவங்க தைரியமாக நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் அவங்களுக்கு எதிராக போராடுங்க. நீங்கள் போராடினா அவங்க புறங்காட்டி தான் ஓடுவாங்க. எங்கே இருந்தும் அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இன்றைக்கி நம்ம முஸ்லீம்கள் எந்த நிலையில் இருக்கோம்? நம்ம நிஜமாகவே நடுநிலையான சமுதாயத்தில் தான் இருக்கோமா அப்படின்லாம் நம்ம தான் சிந்திக்கணும். ஸோ இது கரெக்டாக அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆறுதல் கூறக்கூடிய விஷயமாக இது இருக்குது. அதே சமயம் வரம்பு மீறக்கூடியவங்களுக்கு உதவி எப்போவுமே கிடைக்காதுங்கிறான். மேபி இன்றைக்கி நமக்கு தெரியும், நம்ம அவங்களாம் இவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்காங்க, ஆனால் நல்லா இருக்காங்க. நம்ம அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது ஏதோ நம்பிக்கை கொண்டு இருக்கோம், நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னா நமக்கு தெரியாது அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ செக் வச்சுருக்கான் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நல்லா கவனித்து பார்த்தா புரியும். அதாவது இறைவனுக்கு அதாவது மற்றவங்க மீது வரம்பு மீறக்கூடியவங்களுக்கு எங்கேயுமே உதவி கிடைக்காது. அந்த இடத்துல அவங்க திரும்பி இது பண்ணால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி குழந்தைங்கள நம்ம வரம்பு மீறுறோம். நான் சொல்கிற மாதிரி நீ இரு, அப்படி இரு, இப்படி இருன்னு. ஆனால் அவங்க திரும்பி உங்களை அடிக்கிற அந்த தருணத்தில் இன்றைக்கி எத்தனை ஃபேமிலி பார்க்குறோம். கொஞ்சம் பெருசானோன்னா அத்தா அம்மாவை எப்படி பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. அப்போ ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம அவங்க மீது வரம்பு மீறினதுனால ஃப்யூச்சரில் அவங்க நம்ம மீது வரம்பு மீறிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு உதவி கிடைக்காம போயிடுது. நடக்குது தானே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே அதே மாதிரி குழந்தைகள் மட்டும் இல்லை, அது கணவன் எந்த உறவாக இருந்தாலும் சரி,
இன்னும் இதை நீங்கள் உறவுலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து பாருங்கள். ஃபேமிலி, அப்புறம் உங்கள் வீடு, அப்புறம் உங்களுடைய இன்னும் உங்களுடைய ஊர், அப்புறம் உங்கள் நாடு, அப்புறம் இந்த உலகம். அப்படி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். இங்கேருந்து நம்ம வரணும். அதுக்காக இங்கே மட்டுமே நின்றக்கூடாது. நம்ம வீடை மட்டுமே பார்த்துட்டு நின்றக்கூடாது. வீட்டிலேருந்து உலகம் வரைக்கும் நம்மளுடைய எண்ணங்களை விசாலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேஸு வீடு. ஸோ இந்த வார்த்தைகளை இறைவன் நமக்கு புரிய வைக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். துரிபத் அலைஹிமுன் தில்லத்து ஐனமா துகிஃபு இல்லா பிஹப்லிம் மினல்லாஹி வஹப்லிம் மினன்னாசி வபாஉ பிகதபிம் மினல்லாஹி வதுரிபத் அலைஹிமுல் மஸ்கன தாலிக பிஅன்னஹும் கானூ யக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வயக்துலூனல் அம்பியாஅ பிகைரி ஹக் தாலிக பிமா அஸவ் வகானூ யஅ்ததூன். துரிபத் விதிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜில்லத்துனா இழிவு. அவங்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டுருச்சு. ஐனமா எங்கெல்லாம், சுகிஃபு பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள் தவிர, பிஹப்லிம் கயிற்றை கொண்டு, பிஹப்லுனா கயிறு, மினல்லாஹி அல்லாஹ்வின், வஹப்லிம் மினன்னாசி இன்னும் மக்களின் கயிறு, வபாஉ இன்னும் திரும்பி விட்டார்கள், பிகதபின் கோபத்தில், மினல்லாஹி வஸுரிபத் இன்னும் விதிக்கப்பட்டது, அலைஹிமுல் மஸ்கனா ஏழ்மை, தாலிக பிஅன்னஹும் கானு யக்ஃபுரூன நிராகரிக்கிறார்கள், பிஆயாத்தில்லாஹி அல்லாஹ்வின் வசனங்களை, வயக்துலூனல் அம்பியானா நபிமார்கள். ஸோ இன்னும் நபிமார்களை கொலை செய்கிறார்கள். பிகைரி ஹக்கின் தாலிக பிமா அஸவ் நியாயமின்றி, பிமா அஸவ்னா அவர்கள் மாறு செய்த காரணத்தால், வகானு யஅ்ததூன் வரம்பு மீறுகிறார்கள். அதாவது இப்போ வரம்பு மீறக்கூடியவங்க எங்கே பார்த்தாலும் அவங்க மீது இழிவு தான் வருமா. ஸோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்க இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க, இவ்வளோ வரம்பு மீறுறாங்க அப்படின்னு. ஆனால் யாரெல்லாம் வரம்பு மீறுறோமோ அவங்க எல்லார் மீதும் இழிவு விதிக்கப்பட்டுருது. நம்ம சாதாரணமாக இருப்போம், யாரையுமே எதுக்கெடுத்தாலும் மட்டம் தட்டுவோம், யாரையுமே எதுக்கெடுத்தாலும் ஹர்ட் பண்ணுவோம். அது நமக்கே அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். கேட்டால் நான் இப்படி தான், என் பழக்கமே இப்படித்தான் அப்படின்போம். யாரையும் ஈஸியாக டாமினேட் பண்ணுவோம். நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். இப்படி இருந்தாவே நமக்கு என்னது, அல்லாஹ்வுடைய இதிலிருந்து இழிவு விதிக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நிலைப்பாடையும் சீர் செஞ்சுக்கிடுவோம். இன்னும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வரம்பு மீறுறதா நம்ம பார்க்குறோமோ அவங்க எல்லார் மீதும் இழிவு விதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம். ஸோ அல்லாஹ்வின் பொறுப்பில் அல்லது மனிதர்களின் பொறுப்பில் எங்கேனும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிட்டினாலே தவிர, அதாவது அவங்களுக்கு இழிவு ஏற்பட்டுரும், அதே சமயம் அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க பாதுகாப்பு தரணும். இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வரம்பு மீறி இருக்குது. அந்த வரம்பு மீறுறது, ஒருத்தவங்கள மற்ற மனுஷனுடைய விஷயத்தில் நம்ம மூக்க நுழைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய, அது யாராக இருந்தாலும், பர்சனலாக ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய விஷக்கிருமிகள் உலகத்தையே மாற்றணும்னு ஒரு அஜெண்டா ஏற்படுத்தி செய்கிறாங்களே, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறுறோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லிட்டான் இழிவு விதிக்கப்பட்டுருச்சு. நீங்கள் ஒன்று அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கணும் அல்லது வேறு ஏதாவது மனிதர்களோட பொறுப்பில் இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதை தவிர உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்னும் அவங்க வரம்பு மீறக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய சினத்துக்கு ஆளாகிட்டாங்க. இழிவும் வீழ்ச்சியும் அவங்க மீது சுமத்தப்பட்டு விட்டுருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்து வந்ததும் அவனுடைய தூதர்களை நியாயமின்றி கொலை செய்ததும் தான். இப்போ இன்றைக்கி நபிமார்களை மட்டும்தான் கொலை செஞ்சாங்களா அப்படின்னா, நபிமார்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு தூதர்களையும் வச்சுக்கிடலாம். இன்னும் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் யாரெல்லாம் நல்லது சொன்னாங்களோ அவங்களையும் கொல்றாங்க, பார்க்குறோம் தானே. அப்போ அந்த மாதிரி இந்த கரெக்டான விஷயங்களை சொல்ல வந்த எல்லாரையும் கொன்னது, இன்னும் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரித்தது. ஸோ இது நாள் வரைக்கும் நமக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெரியாது, ஆனால் இப்போ நமக்கு தெரியுது. அப்போ இது தெரிஞ்சும் நம்ம நிராகரித்தோன்னா நம்மளும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அப்போ அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்ததாலும் வரம்பு மீறி செயல்பட்டதாலும் ஏற்பட்ட விளைவுகளாகும் இவை. அப்போ அந்த வரம்பு மீறுறதுங்கிறது அல்லாஹ் ஒரு வரம்பை நிர்ணயிச்சிருக்கான். நீங்கள் உங்கள் மனைவிட்ட இப்படி இருங்க, உங்கள் பொருட்களை இப்படி செலவு பண்ணுங்கள், நீங்கள் கடன் கொடுத்தா இப்படி கடன் கொடுங்க, நீங்கள் இந்த மாதிரி என் நபிக்கு உதவி செய்யுங்க, எல்லா மனிதர்களோட ஒன்றா வாழுங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், நீதமான விஷயங்களை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான். அதை சொல்லியும் இன்றைக்கி அதெல்லாம் குர்ஆன் வழியாக நீங்கள் கண்ணால் பார்த்துட்டோம், நம்ம எல்லோரும் கண்ணால் பார்த்துட்டோம். அது தெரிஞ்சும் அதிலேருந்து நம்ம மாறுபட்டு நடக்கிறோம் அப்படின்னா நம்ம வரம்பு மீறக்கூடியவர்களாக இருப்போம். இதன் விளைவாக நமக்கு இவ்வளோ இழிவும் இவ்வளோ பயமும் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்போ ஒருவேளை நம்ம எந்த தவறு செஞ்சதுனால இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் இந்த இழிவுக்கு இருக்குது. ஏன்னா நிச்சயமாக எல்லாரும் நம்மளையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓரளவு நமக்கு கண்ணியம் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு கண்ணியம் இருக்குது. இருந்தாலும் முன்னைக்கு இப்போ குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவும் மற்ற விஷயங்களும் நம்ம மீது திணிப்பை தான் அதிகமாக ஏற்படுத்துது. முக்கியமாக அந்த பாஜகவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதிகமாக திணிப்புகளை தான் ஏற்படுத்துது நம்ம மீது. ஸோ அப்போ இதெல்லாம் எதனால், மற்றவங்க ஏன் நம்ம மீது இந்த வெறுப்பை ஏன் அல்லாஹ் சாட்டணும், சிந்திச்சு பார்ப்போம். ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். ஸோ வரம்பு மீறுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லாஹ்வை மறுக்கிறதும் அல்லாஹ்வை நிராகரிக்கிறதும் வரம்பு மீறுறதும் சேம் கேட்டகரியில் வருது. இப்போ அல்லாஹ்வுடைய அடிமை, அதாவது நம்ம மற்ற மனுஷங்களோட வரம்பு மீறுறது, அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய முடிவுப்படி தான் நீ இருக்கணும், அல்லாஹ்வே அப்படி சொல்லலை. அல்லாஹ்வே சாய்ஸ் கொடுத்துருக்கான். நல்ல விஷயத்தை செய்ய சொல்லியும் சாய்ஸ் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் நான் நினைக்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சீர் செஞ்சுக்கிடணும். கயிர், அடுத்த ஆயத்து பாருங்கள். லைசு சவா மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன ஆயாத்தில்லாஹி ஆனா அல்லைலி வஹும் யஸ்ஜுதூன். ஆனால் வேதம் அருளப்பட்டோர் எல்லாரும் ஒரே மாதிரியானவங்க இல்லை. அவங்களில் நேரிய வழியில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு குழுவினரும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களாம், இரவுலையும் இரவு நேரங்களில் இறைவசனங்களை ஓதுறாங்க. அல்லாவின் முன்னிலையில் சுஜுது சிரம் தாழ்த்தி பணிகிறார்கள். சுஜுது அப்படிங்கிறது நம்ம தொழுகையில் செய்யக்கூடிய சுஜுது இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடந்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நினப்போம், நம்ம எத்தனை பேரை நம்ம நினச்சிருக்கோம், இவங்க நல்ல செயல்கள் செய்கிறாங்களே, இவங்க முஸ்லீமாக இருந்திருக்கலாமே, போய் கிறிஸ்டினாக இருந்துட்டாங்களே, போய் ஹிந்துவாக இருந்துட்டாங்களே, பொட்டெல்லாம் வைக்கிறாங்களே. ஆனால் உண்மை என்னென்னா அவங்க என்ன பண்ணாலும் சிலர்லாம் இந்த சிலையெல்லாம் கூட கும்பிட மாட்டாங்க. சிலர்லாம் என்ன சொல்கிறது,
வேறு எதையும்லாம் வணங்க மாட்டாங்க. என்னைய ஒரு இறைவன் நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்காக நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு அந்த சக்தியை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பேர் தான் அல்லாஹ், கடவுள், சாமி, கர்த்தர் அதெல்லாம். ஆனால் அதுலேயும் ஒரு கூட்டம் இருக்கான். என்னென்னு, இறைவனை நைட் நேரத்தில் இறைவனை நினச்சிக்கிட்டு இன்னும் அல்லாஹ் நைட் நேரத்தில் இறைவனை நினைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு நைட் நேரம்தான் பல விஷயங்கள் இருக்கும். சும்மா அதென்ன ஃபஸ்ட்டு தூங்கணும். அதை தாண்டி நிறைய கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு இருக்கும். இல்லைன்னா யாரையாச்சும் நினச்சி கோவப்பட்டு சபிச்சுக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை தாண்டி இறைவன்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய விஷயங்களை, அல்லாஹ்வின் வழியில் இருக்கக்கூடியவங்க இரவில் அப்படி இருப்பாங்க. இறைவனுடைய வார்த்தைகளை ஓதக்கூடியவர்களாக இருக்காங்க. அவனுக்கு முன்னிலையில் அவன் சொற்களை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக, சிரம் தாழ்த்தி பணிகிறவர்களாக இருக்காங்க. வேதம் கொடுக்கப்பட்டவரில் ஒரு குழுவினர். முஸ்லீம்கள்லையும் ஒரு குழுவினர் தான் அப்படி இருக்காங்க. அந்த குழுவினரோடு அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ எல்லாருமே எல்லாத்துலேயுமே ஒரு குழுவினர் தான் இப்படி இருக்காங்க. எல்லாருமே இப்படி இல்லை. ஸோ அதனால் நம்ம யாரையும் பெஸ்ட்டுன்னு நினச்சிட முடியாது. அதே மாதிரி யாரையும் இவங்க ஃபஸ்ட்டு அப்படின்னும் நினச்சிட முடியாது. ஏன்னா உங்களுடைய செயல்கள் இறைவனுக்கு தான் தெரியும். நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம முடிஞ்சது நன்மைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நன்மைகளை சொல்ல ஆரம்பிப்போம். தீமைகள் அவங்களே தடுத்துப்பாங்க. நமக்கு பவர் வருது அப்படின்னா அந்த டைமில் தீமையை தடுத்துப்போம். நன்மையை சொல்லியும் அவங்க கேட்காம தீமை செய்கிறாங்க, அப்போ தான் நம்ம தடுக்கணும். அதுவும் நன்மையை சொல்லிக்கிட்டே இருந்து தான் தடுக்கணும். இட் ஹேஸ் சம் டைம் லிமிட். கவனமாக அதை ஆராயணும். எடுத்தோடனேயே நம்ம தீமையை தடுக்க போகிறோம் அப்படின்னா அது அந்த நீதமான சமுதாயம் கிடையாது. ஸோ நம்ம நீதமான சமுதாயமாக வாழணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வார்த்தைகளை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுசாரிஊன ஃபில் கைராத் வ உலாயிக மினஸ் சாலிஹீன். இன்னும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றனர், நல்லவை புரியுமாறு ஏவி தீயவற்றிலிருந்து தடுக்கின்றனர். பாருங்கள், 3 தடவை வந்துருச்சு. இப்போ நேற்று ஒரு தடவை, இன்றைக்கி 2 தடவை வந்துருச்சு. நல்லது செய்கிற மாதிரி சொல்லணுமா, ஏவுவாங்களாம், தீயதை தடுப்பாங்களாம். மேலும் நற்பணிகளில் முனைப்புடன் ஈடுபடுகின்றனர், நல்ல வேலைகளில் ஆர்வத்தோடு செயல்படுவாங்களாம். இவங்க தான் நம்ம நன்மக்களில் உள்ளவங்க. அப்போ அந்த நல்ல வேலைகள் என்ன? நல்ல வேலைகள் அதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லுவான். கவனமாக பார்ப்போம். ஸோ இப்படி தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இதெல்லாம் தான் நம்மளை கேட்குறான். என்ன நம்புங்க, மறுமையை நம்புங்க, நல்லதை மற்றவங்களுக்கு எத்தி வைங்க. நல்லதை எத்தி ஒவ்வொன்றும் இட் ஹேஸ் சம் டைம் லிமிட் இல்லையா? அந்த டைம் லிமிட்டை கொடுக்கணும். நம்ம கொடுத்து அதில் அவங்க இன்னும் தீயது தான் செய்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சளவு தடுங்க. அவங்களுக்குள்ள தீயது, அதாவது இப்போ ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு தான் கேடு. ஒருத்தன் மது அருந்துறான் அவனுக்கு தான் கேடு. ஆனால் அந்த பொய் சொல்கிறதுனால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உடனே தடுக்கணும். குடிக்கிறான் ஆனால் அந்த இடத்துல மற்றவங்க தான் பாதிக்கப்படுறாங்க, உடனே தடுக்கணும். அதை தாண்டி அவன் குடிக்கிறான், ரீசன் என்ன அப்படிங்கிறப்போ இத்தனை விஷயம் அவனை போட்டு ஒய்ஃப், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒய்ஃப் அவங்கள கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடலை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒய்ஃப்கிட்ட போயிட்டு, இல்லை இவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுங்க, அவங்களோட நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஒய்ஃபை நம்ம அவங்கக்கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்த வச்சுட்டு
அப்போவும் அவர் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அப்போ அவருக்கு நம்ம ஏதாவது தண்டனை கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையோ பையனோ ஏதோ தேவையில்லாத ஒரு ஈர்ப்பில் இருந்துட்டாங்க. அப்போ ஈர்ப்பில் 2 பேரும் விரும்புகிறாங்க அப்படின்னா உடனேயே போயிட்டு இல்லை அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதா, அல்லது இல்லை இந்த ஏஜில் இது வரும் தான், இது இயல்பு தான், ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், திருமணம் எதுவும் பண்ணி வச்சிடலாமா? திருமணம் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த பையன் திருமணம் பண்ண முடியும். இல்லைன்னா அல்லாவே சொல்கிறான், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தகுதி இருக்கணும்னா இன்றைக்கி கேட்குற எல்லா தகுதியும், சொந்த வீடு, சொந்த காரு, இப்படிலாம் இருந்தால் தான் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னா அப்படியும் தேவையில்லை. பட் அவனால் அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு தைரியம் இருக்குது, செய்ய முடியும் அப்படின்னா திருமணம் பண்ணி வைக்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய படிக்கணும், நிறைய படித்து நிறைய வேலைக்கு போய் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கான அந்த விஷயங்கள், அந்த குடும்ப விஷயங்களையே அழகாக சொல்கிறான். ஆனால் அது உண்மைதான், அந்த நன்மையை ஏவுறதுங்கிறது அதுதான். நீ முதல்ல கரெக்டான விஷயத்தை பிள்ளைங்களுக்கு புரிய வச்சுட்டு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், மாற்றங்கள் அதெல்லாம் புரிஞ்சு அவங்கள புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீயதை தடுக்கலாம். எல்லாத்துக்குமே தெரியும் அந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கான இது இருக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சூழல் என்னவாயிருச்சு, பையன்லாம் பாவம், அவனுக்கு 30 வயசு ஆனாலும் என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு பேரண்ட்ஸ் வளர்த்துடுறாங்க. அந்த பையனை பொறுப்பாக வளர்க்கணும் இல்லையா, தைரியமாக எதையுமே சமாளிக்கிற அளவுக்கு பிள்ளைய வளர்க்கணும். அந்த பொறுப்பு பெண்களான நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த கல்வி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் பாருங்கள். ஒரு ஆணை விட பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அவனாவது இதில் இருக்கான், அவனுடைய கல்வியாவது அவனுடைய வேலைக்கும் மற்ற விஷயத்துக்கும் தான் தேவைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்மளுடைய கல்வி அவனை எப்படி உருவாக்குறோம், அந்த ஆணை உருவாக்குறதே நம்ம தான். ஸோ இப்போ அந்த அளவுக்கு நம்ம கல்வியை வந்து ப்ராக்டிக்கலாக சிந்திக்க பாருங்கள். ஸோ நன்மையை ஏவி அதுக்கப்புறம் தீயதை தடுங்க, எடுத்தோனையே தடுக்காதீங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டு நல்ல விஷயங்களில் முனைப்போடு ஈடுபடுறவங்க தான் நன்மக்களில் உள்ளவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள், வமா யஃப்அலு மின் கைரின் ஃபலன் யுக்ஃபரு வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். மேலும் இவர்கள் எந்த நன்மையை செய்தாலும் அது புறக்கணிக்கப்பட மாட்டாது. இரையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். நம்ம நினைப்போம், இவங்க நல்லவங்களாக இருக்காங்களே, போய் இவங்க காஃபீர் ஆயிட்டாங்களே பொட்டு வச்சதுக்காக, நம்ம மனநிலை அவ்வளோதானே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க எந்த நன்மை செஞ்சாலும், அதாவது இறைவன் ஒருத்தந்தான், நம்மளுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவனுக்காக நம்ம நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு செயல்படுற யாராக இருந்தாலும் அல்லாஹ் வந்து புறக்கணிக்க மாட்டான். இரையச்சம் உள்ளவர்களை அல்லாஹ் நன்கு அறிவான். நமக்கு யோசனையே வேணாம், யாரை பற்றியும் நம்ம கவலைப்படவே வேணாம். அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு நிஜமாகவே இரையச்சம் இருக்குன்னு. அவங்களுடைய நன்மைகளை அவன் ஒரு காலும் புறக்கணிக்க மாட்டான். ஸோ அதனால் நம்ம மற்றவங்கள நினச்சி வருத்தப்பட தேவையே இல்லை. அது அல்லாவாச்சு அவங்களாச்சு, நம்மளைத்தான் நினச்சி நம்ம வருத்தப்படணும். ஆனால் ஒவ்வொன்றா நாமளே நோண்டி பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ விஷயங்களில் நம்ம வந்து குறைபாடாக இருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்படி சிந்திக்கும்போது நம்ம மற்றவங்க மீது ரொம்ப வந்து பாவப்பட மாட்டோம். ஏன்னா பாவப்பட வேண்டிய ஜீவனே நம்ம தான், அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளை நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோன்னா. ஸோ அல்லாஹ் நன்மைகள் யார் செஞ்சாலும் அதை வந்து புறக்கணிக்க மாட்டான். இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவங்களை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள், இன்னல்லதீன கஃபரு
லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வ உலாஇக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அதாவது யார் நிராகரிப்பு போக்கினை மேற்கொள்கிறோமோ அவங்களுக்கு அவங்களுடைய பொருள்களும் சரி பிள்ளைகளும் சரி அல்லாவிடத்தில் சிறிதும் பலனளிக்க மாட்டாது. அவங்க தான் நரகவாசிகள், மேலும் அதிலேயே அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். ஸோ இன்றைக்கி நமக்கு எல்லாமே என்ன நினச்சிக்கிறோம், நம்ம குழந்தைங்க நம்மளுடைய சொத்து சுகம்தான் நமக்கு எல்லாமே பெருசுன்னு இன்றைக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்காகத்தான் இறைவன் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம நிராகரிக்கிறோம். கடன் வாங்குகிறோம், கடன் இல்லை வட்டி வாங்குகிறோம், ஷேர் மார்க்கெட்டு இது பண்ணுறோம், இன்னும் அந்த மனைவி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கூட விட்டுட்டு உழைக்கிறோம். வெள்ளிக்கிழமை ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் குழந்தைங்கள பாருங்கள், அல்லாவை நினைங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பாருங்கள், இப்படி செலவு பண்ணுங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னால் அது செலவு பண்ணால் எனக்கு இன்றைக்கான வீட்டில் சம்பாதிக்கிறதே மனைவி குழந்தைகளுக்காக தான். ஒரு நாள் நான் வீட்டில் இருந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னோடய வியாபாரம் போயிடும் அப்படின்னு ஒரு நாள் கூட வீட்டில் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஆண்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ எதுக்கு உழைக்கிறான்னே தெரியாமல் அந்த அளவுக்கு பொருள் பிள்ளைகளுக்காக நம்ம உழைக்கிறோம். ஆனால் இதுக்காகத்தான் நம்ம அல்லாவையும் நிராகரிக்கிறோம். அப்படி நிராகரித்தோன்னா இந்த பொருளும் பிள்ளையும் அல்லாவிடம் எந்த ஒரு பலனும் அளிக்காது. நிச்சயமாக நரகவாசிகள் தான், அதிலேயே நீங்கள் வீழ்ந்து கிடப்பீங்க அப்படின்னு இறைவன் நம்மளை பார்த்து சொல்கிறான். ஸோ கவனமாக இந்த ஆயத்துக்களை உங்களுடைய வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. அல்லாஹ்க்காகத்தான் நம்ம வாழணும். பொருள்களோ பிள்ளைகளோ நீங்கள் எதுக்காக இன்றைக்கி ஓடுறீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு அன்னைக்கு பலனளிக்காது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டான். ஸோ அல்லாஹ்வுடைய விஷயங்களை சிந்திங்க அப்படின்னு டேரெக்டாகவே கணவன்மார்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அதிகமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுவும் முக்கியமாக இந்த பிஸ்னஸ் இந்த வேலைக்கு போகிறதுன்றது சரி, அடிமையாக போய் சிக்கியாச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னு விட்டுறலாம். ஏதோ அவங்க ஆசைப்பட்டாலும் அன்னைக்கு அவங்களால வெள்ளிக்கிழமெல்லாம் லீவ் போட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க அதுக்கு மேலே இருப்பாங்க. இவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது வீட்டில் இருப்பாங்கன்னு வைங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. ஏன்? ஆனால் இதனால தான் நிறைய பேர் வீடுகளில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் எல்லாமே. அவங்களுக்கு அங்கேயும் நரகம், வீடும் நரகமாகவே போயிடுது. அப்போது சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அப்போ இது போய் ஒரு நிராகரிப்பா அப்படின்னா ஆமாம், நிராகரிப்பு தான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யுங்க இப்படி இருங்கன்னு சொன்னதை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றுறோம் அப்படின்னா அது நிராகரிப்பு தான். அது நம்ம மனசுக்கே தெரியும், வேறு யாரும் அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இறைவனை நிராகரிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு பலனளிக்காது, நரகத்திலேயே என்றென்றும் இருக்க செஞ்சிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் அழகாக குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். மசலுமா யுன்ஃபிகூன ஃபீ ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா கமசலி ரீஹின் ஃபீஹா சிர்ருன் அசாபத் ஹர்ஸ கௌமின் தலமு அன்ஃபுஸஹும் ஃபஅஹ்லக்தஹ் வமா ஸலமஹுமுல்லாஹு வலாக்கின் அன்ஃபுஸஹும் யல்லிமூன். இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் செலவழிப்பதற்கான உவமை கடும் பனிப்புயல் போன்றதாகும். அதுவோ தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டோரின் வேளாண்மை நிலத்தை தாக்கி நாசப்படுத்துகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுமை இழைக்கவில்லை, உண்மையில் அவர்கள் தமக்கு தாமே கொடுமை இழைத்து கொள்கிறார்கள். அதான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செலவழிக்கிறோம் இல்லையா. ஸோ மாங்குன்னு நம்ம கல்வி எஜுகேஷன்னு போகிறோம். வாழ்க்கையில் எத்தனை அங்கிட்டு ஒரு 12 இங்கிட்டு ஒரு 3, மினிமம் 17 வருஷம் ஸ்கூலு காலேஜு
டியூஷனு இதுக்கு மட்டுமே செலவு பண்ணுறோம். மாஷா அல்லாஹ் நம்ம குழந்தைங்கள செலவு பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த செலவுலாம் பனிப்புயல் மாதிரியாம். பனிப்புயலானது எப்படி சொல்கிறது, கரெக்டாக கடும் பனிப்புயல்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த பனிப்புயலை நீங்களே தேடி பாருங்கள், அதனுடைய விஷயம் என்னவாக இருக்கும்னு. சாதாரண புயலையும் தாண்டி பனி வரக்கூடிய புயல் இப்போ அது எந்த அளவுக்கு ஒரு நாசத்தை ஏற்படுத்தும், ஒரு அழிவை ஏற்படுத்தும் பாருங்கள். அது வந்து தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டோரின் வேளாண்மை நிலத்தை தாக்கி நாசப்படுத்துகிறது. நம்ம வேளாண்மை நிலம்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு புயல் வந்து ஒரு விவசாய நிலத்தை எப்படி சூறையாடிரும், அதுவும் பனியால் வரக்கூடிய புயல் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் பால்படுத்திடுதான். அல்லாஹ் ஒன்றும் நம்ம வாழ்க்கையே இப்படி சுற்றுமா அப்படியே புரட்டி போட்ட பிறகு நம்ம நினச்சிப்போம், அல்லாஹ் தான் நமக்கு இவ்வளோ பெரிய இன்னலை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு. உண்மையிலேயே நமக்கு நாமளே தான் கொடுமை இழைச்சிக்கிட்டோம். எப்போ அப்படின்னா அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு மாறு செய்யக்கூடிய செலவுகள், அது என்னவாக இருந்தாலும் சரி. அப்போ இது வந்து அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்தலை, அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்தலை, நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். ஸோ அப்படி அல்லாஹ் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறான். அல்லாஹ் தாலா ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அவன் சொல்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அழகாக அல்லாஹ் தாலா பொறுமையாக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறான். இப்படியெல்லாம் இருங்க, உங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. அதை நம்ம அழகாக புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கையிலையும் நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நான் ரெக்கார்டிங் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதை யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.